Hello, welcome back to another new video after so long. Hope you all are doing well. NEET 2025க்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் த 1 year ட்ராப் ஃபார் NEET 2025 அண்ட் எக்ஸாம் நான் எப்படி பண்ணியிருந்தேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் இருக்க போகுது பேஸ்ட் ஆன் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் 2026க்கான அதாவது NEET 2026 எக்ஸாமுக்கான 1 year ரோட் மேப் பிளான் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NEET 2025 நான் எப்படி பண்ணியிருந்தேன், எவ்வளோ மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் இன் கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துருந்துச்சு. ஸோ டு பி ஹானஸ்ட் நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை. மை ப்ரிப்பரேஷன் வாஸ் நாட் அப் டு த லெவல் ஆஃப் த பேப்பர். பேப்பர் வந்து நல்லா டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச். எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்தளவுக்கு பேப்பர் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் அபவுட் திஸ் பிகாஸ் நான் வந்துட்டு ஆல்ரெடி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு 300+ மார்க்ஸ் தான் வருது. கட் ஆஃப்க்கு அது பத்தாது கண்டிப்பாக. ஸோ நான் வந்துட்டு இன்னொரு இயர் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் ஆஃப்டர் டாக்கிங் டு மை பேரண்ட்ஸ். ஸோ நீங்கள் யாராவது வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு நல்ல டெசிஷன் எடுங்க. வாட் எவர் யூ டிசர்வ் வில் கம் டு யூ. ஸோ be positive and move on. So now coming to the mistakes to avoid during NEET preparation. நான் வந்து இந்த 1 year ட்ராப் பண்ணதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நான் பண்ணேன், அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறீங்கனாலும் சரி, இல்லை ரிப்பீட் பண்ண போகிறீங்கனாலும் சரி, இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக உங்களோட நீட்டை வந்து கிராக் பண்ணலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இஸ் நாட் ஸ்டார்டிங் ஏர்லியர். 11th நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ எம் ரிக்ரெட்டிங் நவ். ஸோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் or 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்கன்னா as soon as possible இன்றைக்கே உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் லேட்டர் ஆன் யூ வில் ரிக்ரெட் அபவுட் இட். ஸோ யாராவது வந்து ஃபர்ஸ்ட்டே நமக்கு சொல்லியிருக்கலாம், எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ஏதாவது நமக்கு யாராவது டீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் டு நோ அபவுட் இட். அண்ட் மை செகண்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஸ்டடிங் எஃபெக்டிவ்லி ஃப்ரம் த பிகினிங். ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது. அண்ட் எனக்கும் அப்படி தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தெல்லாம் வந்து நான் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நல்லாலாம் படிக்கலை. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான அப்ரோச் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டைம் அதிலேயே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன் யுவர் வே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் ப்ராக்டிஸிங் குட் அமௌண்ட் ஆஃப் கொஷின் ப்ராக்டிஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியவே இல்லை. இந்த மிடில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சாலுமே நான் வந்து அவ்வளோவா நல்ல ரிசோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் 3 months அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டாரே கிடைச்சாங்க. பட் அதையும் வந்துட்டு என்னால் யூஸ் பண்ணிக்க முடியல பிகாஸ் ஐ மெஸ்ட் அப் வித் a lot of things. அண்ட் அதுக்கப்புறமா சிச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் மேக்கிங் பெஸ்ட் பிளான். ஸோ ஒரு பிளானை வந்து ஃபாலோ பண்ணாமல் நான் மாறி மாறி ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிலாம் தெரிய வரவே நான் வந்துட்டு பிளானை மாற்றிட்டே இருந்தேன். ஸோ ஒரு பிளானை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஃபர்ஸ்ட் 9 months பிளான், அதுக்கப்புறமா 8 months பிளான், 7 months பிளான், ஒவ்வொரு பிளானாக மாற்றி போட்டுட்டு ஐ லாஸ்ட் மை ப்ரிப்பரேஷன். ஸோ யாரும் வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க. பர்ஃபெக்டாக ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதவே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இடையில உங்களுக்கு ஏதாவது நியூவான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலுமே அதை வந்து உங்களோட பிளான்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தனியாக இன்னொரு புது பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இனிமேல் ஃபஸ்ட்லேருந்து படிக்க போகிறேன் அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ நானும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன், கொஞ்ச நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு புது அப்ரோச்சோ மெத்தடோ இல்லை இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது சொன்னாலோ அதை கேட்டுட்டு இன்னும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் படிக்க போகிறேன், எல்லாத்தையுமே ப்ராப்பராக படிக்க போகிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங்கில் இருக்க ஃபியூ சாப்டர்ஸவே தான் திருப்பி படிச்சுட்டே இருந்தேன். ஸோ நமக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்லாம் நிறையா நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாமல்
நீங்கள் போட்ட பிளான்லேயே கரெக்டாக போயிட்டே இருங்க. அப்படி பேக்லாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து வீக்லி 1 டே அந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாமே தவிர ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க போகிறேன் அப்படின்னு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அண்ட் 5th ஒன் வந்துட்டு நாட் யூட்டிலைசிங் டைம் ப்ராப்பர்லி. டைம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கற்றுக்கோங்க. லைக் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்டரோட கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் போடணும். அந்த மாதிரி வந்துட்டு டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நிறைய கொஷின்ஸையும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் டெஸ்ட் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் டேக்கிங் எனஃப் டெஸ்ட்ஸ், அதையும் வந்துட்டு இந்த பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் மேக்கிங் நோட்ஸ் ஃபார் ஆல் சாப்டர்ஸ். எல்லா சாப்டர்ஸ்க்கும் உங்களோட ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் வரும்போது அந்த ப்ரீவியஸ் 2-3 டேஸில் தான் எனக்கு தெரிஞ்சுது என்னோட நோட்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட நோட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. தட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் அந்த லாஸ்ட் ஃபைனல் டைமில் வந்துட்டு புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. நீங்கள் ஏதாவது ரிசோர்ஸ் பார்த்து படிக்கிறேன் அப்படின்னு போனாலும் அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். இதுவே நீங்கள் எழுதி வச்சிருக்க நோட் அப்படின்னா அதை நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். உங்கள் பிரெயினுக்கு ஒரு மெமரி இருக்கும். நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னோட நோட் பார்க்கும்போதே எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நாட் மேக்கிங் ப்ராப்பர் எரர் நோட்ஸ். எரர் நோட்ஸ் வந்து நான் சில சாப்டர்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ரிக்ரெட் பண்ணேன், எல்லா சாப்டர்ஸ்க்கும் பண்ணியிருந்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்பராக எரர் நோட்ஸ் வச்சுருந்தேன். லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்க்குலாம் நான் வந்துட்டு பண்ணவே இல்லை. அதனால எல்லா சாப்டருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எரர் நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நாட் ரிவைசிங் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ரிவிஷன் வந்துட்டு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடணும். லைக் ஒரு 1 மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்கும். பிகாஸ் நம்ம லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொஷின் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் பண்ணிவிட்டு பேக்லாக்ஸ் முடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் 1 வீக்கில் ரிவிஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரிவிஷன் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும். போர்ஷன்ஸ் சீக்கிரமாக முடிச்சிடணும். ஸோ தட் ரிவிஷனும் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நாட் கம்ப்ளீட்டிங் பேக்லாக்ஸ், அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த பாயிண்ட்லேயும் மென்ஷன் பண்ணிட்டேன். நாட் ஃபாலோவிங் ஒன் சோர்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான ரிசோர்ஸ் கிடைக்காமல் இருந்தேன். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் தான் எனக்கு நல்ல ஒரு ரிசோர்ஸ் கிடைச்சிது. லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரெய்னிமெடிக்கோட லெக்சர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணேன் லாஸ்ட் ஃபியூ டேஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசோர்ஸ், நல்ல யூடியூப் சேனல் ஒரு மென்டார் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா ஸ்டிக் டு தெம். ஸோ மென்டார்ஸ் மாற்றிட்டே இருக்காதீங்க. நான் ஃப்ரம் த பிகினிங் வந்துட்டு நான் இந்த 1 இயரில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 யூடியூப் சேனலில் மாற்றி பார்த்து எனக்கு எதுவுமே கரெக்டாக வந்து செட் ஆகலை. லாஸ்ட்டில் செட் ஆச்சு, பட் அதையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முடியலை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மென்டார் கூட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு நாட் பீயிங் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட். உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபுல் உங்களோட டைம் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனில் மட்டும் போடுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறீங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து சின்னது தானே, ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சி நிறைய இடத்துக்கு போய் அந்த நாளில் மிஸ் அவுட் பண்ணதெல்லாம் வந்துட்டு பேக்லாக் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வெளியே போகிறதுலாம் இந்த 1 இயர்க்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருக்கலாம். ஸோ இந்த 2 இயர்ஸ் மட்டும் ஆர் இந்த 1 இயர் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு படிங்க. ஸோ தட் யூ வில் ப்ளூம் லேட்டர். ஸோ தட்ஸ் இட். ரொம்ப ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் நான் வந்து பேசலை. கொஞ்சம் ரா அண்ட் ஹானஸ்ட்டாக தான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எல்டர் சிஸ்டர் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாலே யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் அது எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நீட் 2026க்கான 1 இயர் பிளான் பார்க்கலாம். இதுதான் வந்து நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது May 8 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த டேட்ஸ் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வீக் வைஸ் எடுத்துக்கோங்க. வீக் 1, வீக் 2, வீக் 3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த பிளானை வச்சு வீக் 1, வீக் 2, வீக் 3ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இது போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு 4 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே. அண்ட் ரிவிஷன் பிளானர் இதுக்கப்புறமா வர்றது வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம ஜூனியர்ஸ் கேட்டிருந்த டவுட்ஸ்லாம் நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம், லைக் என்னென்ன புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், என்னென்ன யூடியூப் சேனல் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸோட ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதோட ஃப்ரீ பேட்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதாவது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை
பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து நிறையா உங்களுக்கு தேவையான நியூஸ் இருக்குது. நான் வந்து இந்த ஒரு வீடியோலேயே எல்லாத்தையும் போட்டு ஸ்டஃப் பண்ணேன்னா கிளியராக இருக்காது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி எஸ்பெஷலி ஃபார் ஃபிசிக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அது அப் டு த கரண்ட் லெவல் இருக்குமான்னு தெரியல. அதனால் நான் வந்து திருப்பி ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எதுக்கும் அந்த வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸோட லிங்க்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவு டு அப்ரோச் வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். பட் அகெயின் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கரெக்டான இதுதான் ஸ்டெப் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயாலஜி எடுத்து என்சிஇஆர்டியை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் மேத் படிக்கணும். ஸோ அதை பேசிக் மேத்தில் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி பேசிக் சாப்டர்ஸ் எல்லாம் படிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற சாப்டர்ஸ்க்கெல்லாம் போகலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ், இந்த மோல் கான்செப்ட், அதுக்கப்புறமா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறமா மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே படிக்கலாம். ஸோ த பாயிண்ட் இஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ பேசிக்ஸில் நல்லா தரோவாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே மற்ற சாப்டர்ஸ்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ பேசிக்ஸ் முடிச்சுட்டு மற்ற சாப்டர்ஸ் போய்க்கோங்க. அண்ட் இந்த மற்ற சாப்டர்ஸ் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஆர்டர்லாம் கிடையாது. நீங்கள் என்சிஇஆர்டியில் இருக்க ஆர்டர்லேயே வந்து படிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டவுட்டுக்கும் செப்பரேட்டான ஷார்ட் வீடியோவோ இல்லை ஷார்ட்டாக உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் அ லைக் அண்ட் ஒரு கமெண்ட் போடுங்க. இட் வாஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் ஆவாங்க. அவங்களோட இயர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் வேணும் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நான் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி யூஆர் லக்கி. பிகாஸ் நான் வந்து நிறைய டைம் இந்த மாதிரி தான் எடிட் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து சரி கமெண்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். பட் திஸ் டைம் நான் வந்து வீடியோலேயே ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளானை ஃபாலோ பண்ணும்போது எவ்ரி வீக் நான் ரிவிஷன் மட்டும் தான் போட்டிருப்பேன். அந்த வீக்கில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த டெஸ்ட்டும் எழுதிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிஸும் ஆகும். அண்ட் எவ்ரி மந்த் எண்டில் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் எழுதுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து டெய்லி ஒரு நல்ல ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மார்னிங்கில் வந்துட்டு ஒருவேளை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பயாலஜி முடிச்சுக்கோங்க. ஈவினிங்கில் வந்து ஃபிசிக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கலாம். இல்லை மார்னிங்கில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு படிச்சுட்டு ஈவினிங் கூட கொஞ்சம் கம்மியான டைமை வச்சுட்டு பயாலஜி படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களோட டைம் மேனேஜ் பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் ரிப்பீட்டடாக இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி படிங்க. ஈவினிங் கொஞ்சம் நேரம் பயாலஜி படித்து முடிச்சுட்டு நைட் வந்து அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த ஷெட்யூல். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.